Hello everyone, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது லைன் கமாண்ட் அப்புறம் அதோட ஆப்ஷன்ஸ். லைன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா L ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கிறேன். என்டர் கீ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் கீ வந்து என்டர் கீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். L டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கிறேன். மவுஸ் பாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்குது. மவுஸ் பாயிண்ட் வந்து எடுத்து நான் பிக் பண்றேன். ஸ்கிரீன்ல பிக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா எனி டைரக்ஷன்ல மூவ் ஆகும். என்ன பண்ணுறேன், மவுஸ் பாயிண்ட்டை எங்கேனாலும் பிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் எங்கே வேணாலும் எனக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். எஸ்கேப் பண்ணிட்டேன். லைன் 1 2 3 பாயிண்ட் நான் பிக் பண்ணிகிட்டே இருக்கேன். லைன் பிக் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைரக்ஷன்ஸ்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. இதில் இந்த லைன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு வந்து ஆர்த்தோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும். ஆர்த்தோ இது லைன் வந்து ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா F8. இல்லை அப்படின்னா Ctrl L யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே வந்தாச்சு, ஆட்டோகேட்குள்ளே வந்தாச்சு. F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர்த்தோ ஆன் ஆயிடுச்சு. எனக்கு லைன் வந்து கன்ஸ்ட்ரெயினாக ஸ்ட்ரைட்டாக மட்டுமே தான் போகும். வெர்டிக்கல் ஹரிசாண்டலில் தான் போகும். இல்லை ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு எனி டைரக்ஷனில் போகும். இந்த கன்ஸ்ட்ரெயினை வந்துட்டு, அதாவது இந்த ஆர்த்தோ வந்துட்டு Ctrl L கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம், Ctrl L கொடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம், F8 கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம், F8 கொடுத்து ஆஃபும் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக போடணும் அப்படின்னா இந்த ஆர்த்தோ ஆன் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்க முடியும். இல்லை மவுஸ் வச்சு டேரெக்டாக நம்மளால் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஆர்த்தோ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 255 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு எனக்கு லைன் எனக்கு வேணும் அப்படின்னா 255 எனக்கு லைன் வந்து எனக்கு வரும். மறுபடியும் பாருங்கள், மேலே வச்சுட்டு ஒரு 455 கொடுக்குறேன். 455க்கு எனக்கு ஒரு லைன் வரும். என்ட்ரு பண்ணிட்டேன்னா எனக்கு அதோட எக்ஸிட் ஆகிடும். இல்லை அப்படின்னா எஸ்கேப் பண்ணாலும் எனக்கு அதோட எக்ஸிட் ஆகிடும். எந்த லைனோட நான் பிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் எஸ்கேப் பண்ணுறேன்னா அதோட எக்ஸிட் ஆகிடும். லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருக்குது. லைனை வந்து டைரக்ஷனில், அதாவது ஆங்கிளில் வந்து மாற்றி போட முடியும். இப்போ வந்து நான் போட்டது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருப்பேன், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் தான் போட்டிருப்பேன். இந்த ஆர்த்தோ ஆஃப் அண்ட் லைன் போட்டால் எனி டைரக்ஷனில் லைன் வரும். இல்லை, இது என்ன ஆங்கிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா F12 அப்படிங்கிற கீ வந்து யூஸ் ஆகும். F12 then angle. F12 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். லைன் கமாண்ட்குள்ளே போயிட்டு, இல்லை லைன் கமாண்டில் இல்லைனாலும் F12 ப்ரெஸ் பண்ணால் F12 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். ஓகே, F12 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆயிரும். F12 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. இதுக்கு ஷார்ட்கட் கீ F12 ஃபங்க்ஷன் கீ மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரஷர் பக்கத்துலேயே அதோட நேம் எல்லாமே வந்துடும். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி கேட்குது, அங்கேயே பிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா என்ன லென்த்தில் இருக்குது, நான் ஷீட் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். எம்எம்மில் இருந்தாலும் அது என்ன எம்எம்மில் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். பார்த்திங்கன்னா எனக்கு 73 அப்படிங்கிற டைமென்ஷன் வந்து காட்டுது. நான் இங்கே இந்த லைன் இந்த ஆங்கிளில் வச்சுட்டு ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், 35 அப்படி சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஆங்கிளில் எனக்கு லைன் வந்திருக்கும். ஓகே, திரும்ப பாருங்கள், பாயிண்ட் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 35 சொல்லிட்டு கொடுக்குறேன். 35க்கு எனக்கு ஒரு நான் க்ரஷர் வச்ச அந்த ஆங்கிள்லேயே வந்துட்டு எனக்கு லைன் வந்திருக்கும். எனக்கு ஆங்கிள் வேணும், ஆங்கிளில் டைப் பண்ணணும் அப்படின்னா சரி, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஒரு 65 கொடுத்துட்டேன். இந்த ஆங்கிள் வந்து இந்த 65ங்கிற நம்பர் வந்துட்டு லென்த்தில் இருக்கணும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து ஒரு 35 டிகிரியில் இருக்கணும் அப்படின்னா நான் க்ரஷர் வச்சு மூவ் பண்ண வேண்டியது இல்லை. நான் நம்பர் டைப் பண்ணுறேன், க்ரஷர் மூவ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் டேப், அதாவது கேப்ஸ் லாக்கு மேலே டேப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆங்கிளுக்கு எனக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஆங்கிள் நான் 45 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா
45 டிகிரிக்கு லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் லைன் ஒன்று நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டு நான் கர்சர்லாம் மூவ் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். ஒரு 85 டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு 35 சொல்லி கொடுக்குற ஆங்கிள் வந்துட்டு, ஸோ எனக்கு 35 டிகிரிக்கு 85 mm லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 35 டிகிரிக்கு எனக்கு லைன் வந்துடும். இதை வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி போடலாம். லைன் கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ F12 ஆஃப் பண்ணிடுறேன். லைன் கமாண்ட் கொடுத்துட்டு பாயிண்ட் பிக் பண்ணுற ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அட் கொடுத்துட்டு 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் வந்து அட் சிம்பிள் ஷிஃப்ட் கொடுத்துட்டு 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் அட்டுங்கிற சிம்பிள் வந்துடும். சிம்பிள் வந்து அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள், இதுதான் ஃபார்முலா. எக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக லென்த்துன்னு சொல்லிக்கலாம், பார்த்துக்கோங்க. அட் லென்த் கிரேட்டர் தென் ஆங்கிள். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த அட்டுங்கிற சிம்பிள் வந்து டைப் பண்ணிட்டு லென்த் வந்து ஒரு 85 கொடுக்குறேன். கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு ரைட் ஆங்கிள் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ஒரு 45 நான் ப்ரெஸ் பண்ணேன். இந்த சிம்பிளுக்கு அப்புறம் என்ன கொடுத்தாலும் ஆங்கிளாக தான் வரும். டிகிரிங்கிறது நம்ம அங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 45 கொடுத்துட்டோன்னா எனக்கு 45 டிகிரிக்கு எனக்கு 85 mm ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருந்தாலும் எனக்கு அந்த இதில் லைன் வந்துடும். இப்போது லைன் போடுறேன். திரும்ப பாயிண்ட் அட் 95 கிரேட்டர் தென் சிம்பிள் 125. ஸோ எனக்கு 125 95 mm எனக்கு ஒரு லைன் வந்துடும். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு ஃபார்முலாஸு. ஸோ டேரெக்டாக வந்துட்டு எம்எம்மில் வேணும் அப்படின்னா ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம 100 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த 100 mm லைன் வந்துடும். 100 inches 100 ஃபீட்டுக்கு வந்து லைன் வந்துடும். எந்த டேரெக்ஷனில் வச்சுருக்கோமே அதை மறுபடியும் அந்த டேரெக்ஷனுக்கே வந்துடும். ஸோ அது நோ வரிஸ். இல்லை நார்மலாக மேனுவலாக வேணுனாலும் லைன் போட்டுக்க முடியும். ஓகே, லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஆப்ஷன்ஸ், இதோட ஃபார்முலா கீஸும் கூட. ஸோ இதில் வந்துட்டு லைனில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆப்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. லைனை பிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா 1 2 தேர்ட் பாயிண்ட் பிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் அண்டுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் 2 டைம் பிக் பண்ணால் அண்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் வரும். 3வது தடவை பிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு க்ளோஸுங்கிற ஆப்ஷன் வரும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்துட்டு தேவை. அப்போ தான் வந்துட்டு அதுக்கு 3 சைடு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அது 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் வருது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த க்ளோஸுங்கிற ஆப்ஷன் வந்து சி கொடுத்துட்டு என்டர் பண்ண போகிறேன். ஏன் சி கொடுக்குறேன்னா அங்கே அதோட ஷார்ட் கீ வந்துட்டு கேப்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் சி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு விட்டுறேன். பாருங்கள் அது எங்கே ஆரம்பிச்சுமோ அங்கே போய் க்ளோஸ் ஆகிடும். 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துட்டு இப்போ சி கொடுக்குறேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணால் அங்கே க்ளோஸ் ஆகிடும். ஒரு வேளை 1 2 கொடுத்துட்டு 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன், அதோட கட் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்கேருந்து 1 2 கொடுத்துட்டு கட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து 1 2 3 இப்படி கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்தேன்னா பாருங்கள் எனக்கு எங்கே கடைசியாக ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே தான் எனக்கு க்ளோஸ் ஆகும். இல்லை பாயிண்ட் நான் கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம், லைனாக பிக் பண்ணிட்டு எனக்கு லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து ப்ரீவியஸ் பாயிண்ட் போகணும் அப்படின்னா யூ கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு ப்ரீவியஸாக போயிட்டே இருக்கும். ஓகே, எஸ்கேப் பண்ணிட்டா அதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு லைன் கமாண்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.